ரொம்ப இடுப்பு வலிக்குது, பேக் பெயினா இருக்கு, இல்ல உடம்பு ரொம்ப சோர்வா இருக்குன்னா, இது கண்டிப்பா பண்ணி சாப்பிடுங்க. அதிகமான கால்சியம் சத்து இருக்க கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசி. அடுத்தது பெண்களுக்குனே உருவாக்கப்பட்ட பூங்கார் அரிசி. அந்த காலத்துல புது மாப்பிள்ளைங்களுக்கு கொடுக்கிற மாப்பிள்ளை சம்பா அரிசி. நம்ம உடம்புல தங்கியிருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு குள்ளக்கார அரிசி. சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்க காட்டியானம் அரிசி. நம்ம எப்பவுமே இளமையா இருக்க கருங்குருவை அரிசி. நல்லா வறுத்துக்கலாம். இது கூட அதிக புரதச்சத்து இருக்க பாசிப்பருப்பு, கொஞ்சமா பச்சரிசி இதையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய், ஜீரணத்துக்காக கொஞ்சமா சுக்கு இதையுமே நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப ரொம்ப சத்தான கருப்புளுந்து கஞ்சி பவுடர் ரெடி ஆகிடும். இந்த பவுடரை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விட்டு நம்ம கரைச்சதே இதில் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த கருப்பு உளுந்தில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு எங்களோட கருப்புளுந்து கஞ்சி பவுடர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.